மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி சென்றிருந்தார். டெல்லி சென்று மத்திய அரசாங்கம், அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றிருந்தார். இந்த கூட்டத்தை பெரும்பாலும் திமுக கடந்த 5 ஆண்டுகள்ல புறக்கணிச்சாங்க. முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்த பொழுது ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி இந்த கூட்டத்தை தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு இருந்தாரு ஸ்டாலின். இந்த நேரத்துலதான் ஜப்பான் போவாரு, துபாய் போவாரு, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வேலையா வேற வெளிநாட்டுக்கு போவாரு, இல்லைன்னா உடம்பு சரியில்லைன்னு ரெஸ்ட் எடுப்பாரு. ஏதோ ஒரு காரணத்தை காட்டி இது போன்ற முக்கியமான கூட்டங்களை, முக்கியமான நிகழ்வுகளை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் புறக்கணிச்சாரு. இந்த மாதிரி புறக்கணித்ததன் மூலமாக தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய பல நலத்திட்டங்கள் வராமல் போனது. சோ இந்த முறை விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார், தமிழ்நாடு சார்பாக வரவேற்கத்தக்கது. ஆனா இந்த கூட்டத்திற்கு போன முதலமைச்சர் விஜய் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களிடம், பாரத பிரதமர் அவர்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படிங்கிற அதாவது கட்டக்கூடாது, அதற்கு அனுமதி மத்திய அரசு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. அதே போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, புதிதாக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய DK சிவகுமார் அவர்கள் இப்போ இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு அங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் அவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு, மேகதாது அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த 2 சம்பவத்தையுமே கையில் எடுத்துக்கோங்க. விஜய் அவர்கள் போயிட்டு அணை கட்டுறதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்க கூடாதுன்னு கேட்கிறாரு, சிவகுமார் போயிட்டு அணை கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கிறாரு. இவங்க 2 பேரையும் நாம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 2மே காங்கிரஸ் ஆட்சி தான். கர்நாடகாவில் காங்கிரஸ் நேரடி ஆட்சி, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தாவேகா கூட்டணி ஆட்சி. இவங்க 2 பேரும் ஒரே கட்சி, சரிங்களா? அப்ப 2 பேரும் ஒரே கட்சியா இருக்கும் பொழுது இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் இத பத்தி பேசிக்கிறதே இல்ல? இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிட்ட போயிட்டு நீங்க பர்மிஷன் கொடுக்காதீங்கன்னு இவர் கேக்குறாரு. ஆனா இதே DK சிவகுமார்கிட்ட போயிட்டு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்குது, இன்னும் அடுத்த எலெக்ஷன்ல எல்லாம் காங்கிரஸ்க்கு நாம அதிக சீட்டு கொடுக்க போறோம், சோ நேரடியாகவே காங்கிரஸ் தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பையும் தாவேகா வழங்கும், சோ தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான் நம்ம செய்யறோம். அப்படி இருக்கும் பொழுது மேகதாதுல அணை கட்டாதீங்கன்னு சிவகுமார்கிட்ட போய் விஜய் அவர்கள் நேரடியா கேட்பாரா? அதே போல சரியான நேரத்திற்கு நம்ம தமிழ்நாட்டுல தண்ணி திறந்து விட்டுருங்க காவேரியில இருந்து அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் DK சிவகுமார்கிட்ட கேட்பாரா? இல்ல DK சிவகுமார் தான் சரி தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்குதே, நம்ம கட்சிக்கு ஆதரவாக விஜய் இருக்கிறார், அவர் நம்ம காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டுல வளர்க்கிறாரு, அதனால தமிழ்நாட்டுக்கு நம்ம தண்ணி திறந்து விடுவோம், மேகதாது அணைலாம் கட்ட வேணாம், தமிழ்நாட்டை நாம வஞ்சிக்க வேணாம் அப்படின்னு DK சிவகுமார் தான் நினைக்கிறாரா? கிடையாது. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தாவேகா கூட்டணி ஆட்சி, 2 மாநிலத்திலுமே இவங்க ஆட்சி தான் நடக்குது. ஆனா 2 பேருமே பாருங்க பிரதமரை கணக்கு காட்டுறாங்க, பிரதமரை கை காட்டுறாங்க. காவேரி பிரச்சனையில மத்திய அரசு எங்களுக்கு சாதகமா பண்ணணும்னு கர்நாடகா கேக்குது, எங்களுக்கு சாதகமா பண்ணுங்கன்னு இங்க இருக்கிற காங்கிரஸ் தாவேகா கூட்டணி ஆட்சி கேக்குது. அப்போ இவங்க இதன் மூலமா என்ன நிறுவுறாங்க அப்படின்னா, கர்நாடக மக்கள் கிட்ட போய் DK சிவகுமார் என்ன சொல்லுவாரு, பாஜக அரசு, நரேந்திர மோடி அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு அங்க இருக்கிற மக்களை பாஜகவுக்கு எதிராக தூண்டி விடுவாரு DK சிவகுமார், அதாவது காங்கிரஸ் தூண்டி விடும். சரிங்களா? இங்க தாவேகா காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டுல மேகதாது அணை கட்டக்கூடாது, அதற்கு பர்மிஷன் கொடுக்க கூடாதுன்னு நரேந்திர மோடி அவர்கள் கிட்ட கேட்டிருக்கோம், இன்னும் பதில் வரல அப்படின்னு சொல்லி அப்படியே பாஜக மேல பழிய போடுவாங்க. இங்க தமிழ்நாட்டுல தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. ஆக மொத்தம் ஆள்றது இவங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் சேர்ந்து காவிரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வரலாமே, இங்கேயும் காங்கிரஸ் அங்கேயும் காங்கிரஸ் கொண்டு வரலாம்னா செய்ய மாட்டாங்க. ஆனா பழிய தூக்கி எப்படி பிஜேபி மேல போடலாம், நரேந்திர மோடி அவர்கள் மேல எப்படி பழிய தூக்கி போடலாம், எல்லாத்துக்கும் மோடி காரணம், எல்லாத்துக்கும் பிஜேபி காரணம் அப்படின்னு பழிய தூக்கி எப்படி போடலாம் அப்படிங்கறத தான் 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் யோசிப்பாங்க. இப்ப விஜயும் பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜயும் காங்கிரசின் அடிமையாகத்தான் இருக்கிறார், காங்கிரஸை தமிழ்நாட்டுல வளர்த்து விடணும்னு தான் இருக்காரு. சோ இந்த சூழ்ச்சி உங்களுக்கு புரியுதா மக்களே? சோ காங்கிரஸ்காரன் தான் காங்கிரஸ் எந்த அளவுக்கு இந்த நதிநீர் பிரச்சனையை வச்சு விளையாடுறான் அப்படிங்கறத யோசிங்க. காங்கிரஸா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும்,
சோ தாவேகா என்பது திமுக 2.0வாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. தாவேகா ஆட்சிக்கு வந்தது நாம சந்தோஷப்பட்டோம். ஏன்னா திராவிட கட்சிகள் அழிக்கப்பட்டது, தமிழ்நாட்டுல திராவிடம் அழிந்து ஒரு புதிய ஆட்சி உருவாயிருக்கே அப்படின்னு நாம சந்தோஷப்பட்டோம். ஆனா இதுவும் திமுக என்ன செய்யுதோ அதையே தான் தாவேகா செய்யுது. இதுல எந்த மாற்றமும் இல்லையே. ஒரு புதிய மாற்றம் வேணும். திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள் காலங்காலமா தமிழ்நாட்டுல ஒரு மோசமான அரசியலை கொடுத்துட்டாங்க. அதாவது திமுக ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்திருக்கு கடந்த 5 வருஷமா. சோ 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை நாசம் செய்தது திமுக. அதனால ஒரு மாற்று வேணும்னு தான் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா இங்க மாற்றம் என்ன? திராவிடத்திற்கு மாற்று அரசியலை கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு திராவிடம் என்ன செஞ்சதோ அதை அப்படியே தமிழ்நாட்டுல தக்க வைக்கிறாங்க தாவேகா. அவங்க 5 வருஷமா என்ன பண்ணாங்களோ அதைத்தான் இவங்களும் பண்றாங்க. அப்ப இதுல மாற்றமே ஒண்ணுமே இல்லையே. சோ முதலமைச்சர் விஜய் மேல தனிப்பட்ட முறையில நமக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நல்ல முதலமைச்சர் தான், நல்ல மனிதர். எனக்கு 10,000 கோடி வேணும், 1 லட்சம் கோடி வேணும் அப்படின்லாம் ஒரு பணத்துக்கு ஆசைப்படக்கூடிய ஆள் கிடையாது. சரிங்களா? அவர் பரம்பரை கோடீஸ்வரன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவர் பிறந்ததுல இருந்தே கோடீஸ்வரன் தான். ஆனா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பண விஷயம், ஊழல் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அப்படியே இந்த ஆதவ அர்ஜுனா இந்த குரூப் வந்து தாவேகாவை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. இந்த ஆட்சியில் இந்த குரூப் தான் கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கு. சோ இதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டுகொள்வதில்லை. அதுதான் கோபம். சரி, அது ஒரு தனி கேட்டகிரி. இப்ப இந்த பதிவுல நாம சொல்றதே என்னன்னா, இந்த நதிநீர் பிரச்சனையை வைத்து எப்படி காங்கிரஸ் அரசியல் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. 2 மாநிலத்திலும் இவங்க ஆட்சி தான் நடக்குது. ஆனா இவங்க வந்து காவிரி பிரச்சனையை தீர்க்க மாட்டாங்களாம். அதை அப்படியே கொண்டு போய் பிஜேபி கிட்ட வச்சு 2 மாநிலத்திலையும் பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்ணுவாங்களாம். அப்ப கர்நாடகாவில அடுத்து பாஜகவை வரவிடாம செய்வதற்கான ஒரு திட்டமாகவும் இது இருக்கும். என்ன? நரேந்திர மோடி அவர்கள் மேல காவிரி நதிநீர் பிரச்சனையை தூக்கி அவர் மேல போடுறது, பழிய தூக்கி. சரிங்களா? இங்க பாஜக வளர விடாம எல்லாத்துக்கும் மோடி காரணம் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைக்கிறது. ஆக மொத்தம் தாவேகா என்பது திமுகவின் 2.0. அதே நேரத்துல காங்கிரஸை கூட சேர்த்து கொண்டு இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தாவேகா துரோகம் செய்திருக்கிறது. காங்கிரஸை சுமப்பதன் மூலமாக இலங்கையில் அழிக்கப்பட்ட 2 லட்சம் தமிழர்களின் ஆன்மாக்களை விஜய் அவர்கள் மதிக்கவில்லை அப்படிங்கிறது தான் இதுல இருந்து தெரியுது. உண்மையான தமிழனாக இருந்தால் அதாவது அவர் தமிழர் தான், அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா தமிழ் உணர்வு இல்லாத முதலமைச்சராக இருக்கிறார். தமிழரா இருக்கிறது பிரச்சனை இல்ல, தமிழருக்கான உணர்வும் இருக்கணும். சரிங்களா? நம்ம மக்கள் வந்து இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, காங்கிரஸ் தான் கொன்னுச்சு 2 லட்சம் மக்களை. அப்படிப்பட்ட காங்கிரஸை மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டுல வளர்த்து விடுறோமே அப்படிங்கிற அந்த காமன் சென்ஸ் இருக்கணும். அது வந்து தாவேகா அரசுக்கு இல்ல. இப்ப இந்த பக்கம் டி.கே. சிவகுமார் பாத்தீங்கன்னா புதுசா முதலமைச்சரா இருக்கிறாரு. ஒரு புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி கர்நாடகாவில அவர் அப்படியே வெறப்பா அவர் வந்து இந்த காவேரி பிரச்சனையை கையில் எடுக்கிறார். ஏன்னா இந்த காவேரி பிரச்சனையை வச்சுதான் கர்நாடகா அரசியல் வந்து ஓடிட்டு இருக்கு. கர்நாடகாவில இவனுங்க ஊழல் பண்ணுவானுங்க, அரசியல்வாதிங்க. அவனுங்க ஊழல் பண்ணானுங்க அப்படின்னா மக்களுக்கு உண்மை தெரியும். மக்களுக்கு தெரியுதுன்னா அதுல இருந்து மக்களை டைவர்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுவானுங்க, இந்த காவேரியை கையில் எடுத்து இந்த காவேரி பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கி அதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு காலங்காலமா கர்நாடக மக்களை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அவங்க செஞ்ச ஊழலை மறைக்க, அவங்க செஞ்ச குற்றத்தை மறைக்க, அவங்க ஆட்சி மேல இருக்க களங்கத்தை போக்குவதற்கு காவேரி பிரச்சனையில தமிழர்கள் மேல பழிய போட்டு, தமிழ்நாடு மேல பழிய போட்டு அங்க ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப டி.கே. சிவகுமார் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு நான் கன்னடர், நான் தமிழ்நாட்டுக்கு எதிரா இருக்கேன், காவேரி பிரச்சனையில கர்நாடகாவுக்கு ஆதரவா இருக்கேன், தமிழ்நாட்டுக்கு எதிரா இருக்கேன் அப்படிங்கறத மாதிரி காட்டிக்கிட்டு அந்த கன்னட மக்களோட ஆதரவை அவர் பெறணுமா. அதுக்காக இப்ப இந்த மேகதாது பிரச்சனையை மறுபடியும் டி.கே. சிவகுமார் கிளப்புறாரு. என்னுடைய கோரிக்கை என்னன்னா, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள்ல இந்த நதிநீர் பிரச்சனை இருக்கு. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கு, ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கு, கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை இருக்கு. அதே போல கர்நாடகாவுக்கும் தெலுங்கானாவுக்கும் பிரச்சனை இருக்கு. நதிநீர் பங்கீட்டுல கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் இருக்கிறது. சரிங்களா? இதே மாதிரி வந்து மகாராஷ்டிராவில் பிரச்சனை இருக்கு, அங்க பஞ்சாப்ல பிரச்சனை இருக்கு. இப்படி இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் நதிநீர் பிரச்சனை என்பது இருக்கிறது. இந்த நதிநீர் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு, அனைத்து நதிகளையும் மத்திய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். நதிகள் என்பது மாநில அரசாங்கங்களுக்கு சொந்தம் கிடையாது. இந்தியா ஒரே நாடு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நதிகளும் மத்திய அரசாங்கத்திற்கு சொந்தம். இந்தியா என்ற நாட்டுக்கு சொந்தம். அனைத்து மாநிலத்துக்கும் அனைத்து மக்களுக்கும் நதிகள் என்பது பொதுவானது, நீர் என்பது பொதுவானது அப்படிங்கறத உணர்த்தும் விதமாக
நதிகளை மத்திய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும். அதே போல அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளையும் மத்திய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம சேனல் சார்பா மத்திய அரசாங்கத்திற்கு நாம முன்வைக்கிறோம். இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.